சென்னை அருகே வர்தா புயல் இன்று மதியம் கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுவையிலும் கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், புதுவையில் மழையின் தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கிறது? அங்கு காற்றின் வேகம் எவ்வாறு இருக்கிறது? வணக்கம் மகேஷ். வர்தா புயல் இன்று பிற்பகல் சென்னை அருகே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி புதுச்சேரியிலும் இதற்கான தாக்கம் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் இன்று அதிகாலை முதலேயே புதுச்சேரியில் முழுவதுமாக மழை பெய்து வருகின்றது. அதே போன்று காற்று புதுச்சேரியில் இதுவரை இல்லை என்றுதான் கூற முடியும். ஏனென்றால் தற்போது நாம் இருக்கும் இந்த இடமானது புதுச்சேரி கடற்கரை சாலை. இந்த சாலையில் புதுச்சேரியில் இதுவரை எந்த அதிக அளவில் காற்றுகள் வீசக்கூடவில்லை. அதே போன்று கடற்கரையில் கடல்கள் வழக்கத்தை விட மிக சீற்றத்துடன் காணப்படுகின்றது. இதற்காக புதுச்சேரியில் இருக்கும் பல்வேறு இந்த கடற்கரை சாலையில் மிக முக்கியமான இடங்களில் இந்த போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று பொதுமக்கள் யாரும் இந்த இடத்திற்கு வர வேண்டாம் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது. அதற்காக இங்கு 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு பணியில் உள்ளனர். அதே போன்று இந்த புயல் பிற்பகல் கரையை கடக்கும் என்ற காரணத்தினால் புதுச்சேரியிலும் அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மழை மட்டுமே இந்த அதிகாலை முதல் பெய்து வரும் நிலையில் காற்றின் வேகம் புதுச்சேரியில் இல்லை என்றே கூறலாம் மகேஷ். நிச்சயமாக அங்கு கடற்கரையோரம் இருக்கும் பொதுமக்கள் எங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர்? அவர்களுக்கான ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க. கண்டிப்பா மகேஷ், ஏன்னா இந்த வர்தா புயல் காரணமாக இது புதுச்சேரியிலும் தாக்கம் இருக்கக்கூடும் என்ற காரணத்தினால் புதுச்சேரி அரசு இதற்கான பேரிடர் மேலாண்மை துறை இதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதே போன்று ஒவ்வொரு இடங்களிலும், அதாவது கடலோர பகுதிகளில் இருக்கும் மக்கள் அனைவரும் திருமண மண்டபங்கள், பள்ளி கல்லூரிகளில் உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதே போன்று அவர்களுக்கான உணவுப் பொருட்களும் வழங்கப்படும் உள்ளதாக தெரிவித்தனர். அதே போன்று புதுச்சேரியில் இதற்கான தாக்கங்கள் இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக இதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஏனென்றால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்காக புதுச்சேரியில் இருக்கும் 250க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் இன்று மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லவில்லை. மேலும் இங்கு எந்த ஏற்பாடுகள் அச்சத்துமின்றி இருக்கக்கூடும் என்றும் அதாவது அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்றால் அரசு இதற்கான முழு ஏற்பாடுகளை செய்துள்ளது என்று நேற்றைய குறிப்பிடப்பட்டது. அதே போன்று இங்கு எந்த முன்னெச்சரிக்கைகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் எதற்காக அவசர தேவைகள் என்று ஏற்பட்டால் 1079 1070 என்ற எண்ணுக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளலாம் என்றும் அரசு தெரிவித்துள்ள நிலையில் எந்த அச்சமுமின்றி பொதுமக்கள் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே போன்று பொதுமக்கள் அதாவது வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் மின்கம்பங்கள் அரிந்து விழும் நிலை உள்ளதால் மேலும் பார்த்து செல்ல வேண்டும், பொதுமக்கள் செல்ல வேண்டும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதற்காக புதுச்சேரியில் கரையை கடக்கும் பொழுது காற்று வீசக்கூடும் என்ற காரணத்தினால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதற்காகவே இங்கு இருக்கும் இந்த புதுச்சேரி கடற்கரை சாலையில் தற்பொழுது இந்த போக்குவரத்துகள் முழுவதுமாக முடக்கப்பட்டுள்ளது மகேஷ். நிச்சயமாக விவேக், வர்தா புயல் காரணமாக எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி.